அனைத்து குழு நண்பர்களும் இனிய காலை வணக்கம். குருவர்மம் அகாடமியின் சார்பாக உங்களை வரவேற்பது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. குருவர்மம் அகாடமி சென்டர் ஃபார் கான்ஃபிடன்ட் மெடிசன்ஸ் சைபாபா காலனில கோயம்புத்தூர்ல வெங்கிட்டாபுரத்தில் இருக்குங்க. இங்கே வந்து கிவிங் ட்ரீட்மெண்ட் ஆன் அக்குபஞ்சர் பண்றோம், அக்குப்ரெஷர் பண்றோம், வர்ம மருத்துவம், முத்திரை மருத்துவம், ஒய்என்எஸ்ஏ மருத்துவம், மலர் மருத்துவம், இயற்கையோடு சேர்ந்து வாழும் முறை, இது எல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் போகிறோம். அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க டைரக்டா வந்துக்கலாம். பிசியோதெரபி சேர்த்துக்கணும். என்னோட பேர் டாக்டர் ஜி ரமேஷ், எம்இ பிஹெச்டி மாஸ்டர் இன் அக்குபஞ்சர், குரு வர்மம் அகாடமி, 30A டாக்டர் அம்பேத்கர் ரோடு, வேளாண்டிப்பாளையம், கோயம்புத்தூர் என்னோட அட்ரஸுங்க. என்னோட யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா மாரல் இன்டூ மீன்ஸ் டாக்டர் ஜி ரமேஷ். இமெயில் ஐடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா gRamesh2003@gmail.com. அந்த டவுட் கிளாரிஃபிகேஷன் நீங்கள் தாராளமாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணலாம். நம்ம முதிரைகளை பற்றி ரெகுலராக நிறைய வீடியோஸ் போட்டுருக்கோம். ஒரு மோர் தேன் 50 முதிரைகள் போட்டுருக்கோம். இன்னைக்கு ஒரு புது முதிரை போடலாம்னு சொல்லிட்டு விரல்களில் ஒரு உடல் நலம் தலைப்பில் என்னோட புக் ஒன்று இருக்குங்க. முதிரைகளும் நன்மைகளும் பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஜென்ரலாக போகிறதுக்கு முன்னாடி இன்னைக்கு பார்க்க வேண்டிய முதிரை வந்து அஸ்வினி முதிரை, அதாவது குதிரை முதிரைன்னு சொல்லுவோம். அஸ்வினி முதிரை. முதிரைகள் என்பது ஜென்ரலா போகிற ஐடியா பார்க்குறவங்களுக்கு ஒரு முதிரைகள்னா என்னங்கிறது ஒரு ஐடியா. முதிரைகள்ங்கிறது வந்து இந்து மதம், கிறிஸ்து மதம், யோகாசனம் பயிற்சிகளை பயன்படுத்தப்படுகின்ற ஒரு சம்பிரதாயமான ஒரு சிம்பிள் ஐடென்டிஃபை சொல்றாங்க. சான்ஸ்கிரிட்ல வந்து குறி, சைகை அல்லது முதிரைன்னு சொல்றாங்க. இது உடலில் உள்ள ஆதார சக்திகளை வந்து உயிர் சக்தி ஓட்டத்தை முறைப்படுத்துவதன் மூலமாக நம்ம சக்கரங்களை வந்து நல்லா இயக்கி நல்ல ஹெல்த் கொடுக்குறோம். இது வந்து 5 பூத தத்துவம் தான் அவங்களுக்கு. நீர்நிலம், ஆகாயம் காட்டுறாரு. 5 பூதங்கள் உடம்புல வந்து தெளிவா இருக்கிற வரைக்கும், சமமா இருக்கிற வரைக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் வர்றதில்லை. எப்போ வந்து எந்த பூதத்திலேயாவது பாதிப்பு வர்றப்பயோ இல்லை தடைகள் ஏற்படுறப்போ நமக்கு வியாதி வருது. இந்த விரலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இதை நீங்க மனப்பாடம் பண்ணாலும் எழுதி வச்சுக்கோங்க. நமது கட்டை விரல் வந்து பார்த்தீங்கன்னா நெருப்பு மூலகம், ஆள்காட்டி விரல் வந்து பார்த்தீங்கன்னா காற்று மூலகம். இது வந்து ஈத்தர் சொல்லுவாங்க. மரம் வந்து ஆகாய மூலகம். இந்த மோதிர விரல் பார்த்தீங்கன்னா எர்த்து நிலம் மூலம், சுண்டு விரல் பார்த்தீங்கன்னா நீர் மூலம். வந்துட்டு நீங்க உறுப்புகளை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நெருப்பு மூலத்துல பார்த்தீங்கன்னா 4 உறுப்பு இருக்கு. 4 உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு, காற்று, ஸ்மால் இன்டெஸ்டைன், பெரிகார்டு எல்லாமே இருக்குது. இது வந்து எல்ஐ காற்று மூலம். மூலகத்துப்படி பார்த்தீங்கன்னா இது வந்து உட்டு, லிவர், கால் பிளாடர். இது வந்து நிலம், எர்த்து, மண்ணீரல் மற்றும் ஸ்டமக், இறப்பைன்னு சொல்லுவோம். இது நீர் மூலகம். உடம்பு நீருக்கான மூலகம். நீருக்கான உருவம் பார்த்தீங்கன்னா சிறுநீரகம், சிறுநீர் பையன். இதுல இருந்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த உறுப்புகளுக்கு, எந்த வியாதிகளுக்கு எந்தெந்த புள்ளிகளை தொடலாங்கிறது ஓரளவுக்கு ஐடியா கிடைக்கும். பெருவிரல் நெருப்பு மூலகம், சொட்டு விரல் காற்று மூலகம், நடுவிரல் ஆகாயம் அல்லது மரம் மூலம், ஈத்தர்ன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ்ல. சொட்டு விரல் வந்து காற்று, மெட்டல்னு சொல்லுவோம். மோதிர விரல் நிலம் மூலகம், எர்த்து, சொண்டு விரல் வந்து நீர். எப்படி வேலை செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சபூத அடிப்படையில நமக்கு இந்த முதிரைகள் நமக்கு வேலை செய்யுது. இந்த முதிரைகள் வந்து பண்றப்போ என்னென்ன செய்யலாம், என்ன கண்டிஷன்ஸ், டூஸ் அண்ட் டோன்ஸ். இது முதிரையில் வந்து உட்கார்ந்துட்டு பண்ணலாம், படுத்துட்டு பண்ணலாம், நடக்கிறப்ப பண்ணலாம். பட் அதை அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர். இந்த முதிரையை வந்து ஏனோ தானம் செய்யாம எதுக்காக பண்றோமோ அதை கவனம் செலுத்தணும். பெண்கள் மாதவிடாய் காலத்திலே தாராளமாக முதிரையில வந்து குறிப்பிட்ட காலம் மட்டும் எல்லாம் கொடுத்துருக்கணும். அது மட்டும் பண்ண 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ், மினிமம் ஒரு 7 to 8 மினிட்ஸ் பண்ணாதான் முதிரைகள் வேலை செய்யும். வியாதி இருக்கிறவங்க யூ ஹேவ் டு டு ஃபார் 40 மினிட்ஸ் பண்ணலாம். எல்லா முதிரையும் செய்யலாம் அவசியம் கிடையாது. நமக்கு எது தேவையோ அதை மட்டும் செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம். கால் வந்து வெறுந்தரையில படாம ஒரு மேட் போட்டுக்கலாம். செருப்பு வந்து போட்டுக்கோங்க. இங்கிலீஷ் மெடிசன் சாப்பிட்டு அது மருந்து சாப்பிட்டு 30 நிமிஷம் யூஸ் பண்ணிக்கலாம். நகத்தை வந்து நல்லா விட்டோம்னா நம்ம 2 விரலையும் டச் பண்ணுவோம். கையில காயம் மேல ஒரு டச் கிடைக்காது, ஃபுல்லா கிடைக்காது. என்ன செய்யக்கூடாது அப்படின்னா, நின்றுட்டு செய்யக்கூடாதுங்க, நடந்துட்டு செய்யக்கூடாது. செய்யக்கூடாது கிடையாது, பலன் கம்மியா இருக்கும். பட் இந்த அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர்.
சாப்பிட்றதுக்கு அரை மணி நேரம் முன்னாடியோ பின்னாடியோ, அதே மாதிரி குளிக்கிறதுக்கு 30 நிமிஷம் முன்னாடியோ பின்னாடியோ. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் அறுசுவை சிகிச்சை தோன்றுதல் கைவிரல்கள் பாதிப்பு தவறான சொல்லி. இந்த கர்ப்பிணி பெண்கள் பார்த்தீங்கன்னா இந்த அபான முதிரையெல்லாம் செய்யறது அவாய்ட் பண்ணிக்கணும். அபான முதிரை வந்து அது கழிவுநீக்க முதிரைலாம் இருக்கும். ஆனால் வந்து டெலிவரியை தூண்டி விட்டுரும். கர்ப்பிணி பெண்கள் எல்லாம் அபான முதிரை மட்டும் அவாய்ட் பண்ணிக்கிறது. சில முதிரைகள்லாம் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை மட்டும் பண்ணிக்கலாம். முதிரையில வந்து குறிப்பிட்ட கால அளவு மட்டும் பண்ணாமல் இருக்கும். கண்ணாடி போட்டுருந்தீங்கன்னா கண்ணாடியை கழட்டிட்டு வச்சிருவாங்க. கை காலில் வந்து ஒரு காப்போ கையோ ஏதோ கழுத்தோ கட்டியிருந்தீங்கன்னா அதை ரொம்ப பண்ணிக்கணும். மோதிரம் போட்டாலும் ரொம்ப பண்ணிக்கணும். இன்னைக்கு பார்க்கக்கூடிய முதிரை என்னன்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி. இது வந்து மிக 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 சிறப்பான முதிரை. இது எப்படி நான் மிஸ் பண்ணேன்னு எனக்கு தெரியல. செயலா பார்த்தப்ப ரொம்ப அருமையா கிடைச்சதுங்க. இது பண்றது யாரு வேணா பண்ணலாங்க. வெரி சிம்பிள். ரொம்ப கஷ்டப்பட வேண்டியதில்லை. ஒன்று பண்ண வேண்டியது எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆசன வாயை வந்து நல்ல உள்ள இழுத்து நிப்பாட்டணுங்க. நிப்பாட்டுறதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்க வந்து 10 எண்ற வரைக்கும் நிப்பாட்டலாம். செகண்ட்ஸுக்கு தேவையில்லை. நீங்க எவ்வளவு எண்ண முடியுமோ எண்ணிக்கைங்க. 1 2 3 நாளும் சரி, 1 2 3 10 நாளும் சரி, 11 குறைஞ்சது 10 எண்ற வரைக்கும் நிப்பாட்டணுங்க. அப்புறம் ஆசன வாயை ரிலீஸ் பண்ணுங்க. திரும்ப அகைன் பண்ணணும், அகைன் பண்ணணும். ஒரு நாளைக்கு 6 வாட்டி பண்ணணும். ஆசன வாயை உள்ள இழுத்தும் போது சில சமயம் வந்து மூச்சு அடைக்க வேண்டியிருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. நீ கொஞ்சம் கொஞ்சம் மூச்சை ரிலாக்ஸ் பண்ணிட்டு பண்ணாதீங்க. ஆரம்பத்தில் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். போக போக பண்ணிக்கலாம். பத்மாசனமும் இல்லை வஜ்ராசனம் போட்டு கம்ஃபர்டபுளாக உட்காந்துக்கோங்க. முடியாதவங்க நாற்காலியில உட்காந்துக்கோங்க. அதாவது படுத்துக்கிட்டோ செய்யலாம். நடந்துட்டு மட்டும் இந்த முத்திரையை வந்து செய்யக்கூடாது. இந்த முத்திரை பண்றதுனால என்ன பலன்? நீங்க புது இது குதிரை பார்த்துருக்கீங்க இல்லையா? குதிரை பார்த்து அழகா நீட்டா இப்படி ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 காரணம். ஒண்ணு அது சாப்பிட்ற பொண்ணு நம்ம டைசன் நார்செப்டிக் கேஸ் நல்லா இருக்கு. 2வது வந்து அது அஸ்வினி முத்திரையை பண்ணுது. நீங்க நெக்ஸ்ட் டைம் குதிரை பக்கத்துல எல்லாம் இருந்ததுனாக்கா அது ஆசனம் வந்து அது வந்து மோஷன் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசன வாயை மட்டும் மேலே கீழே அப்படி அசைச்சு விட்டு பார்ப்போம். நீங்க அப்சர்வ் பண்ணிருக்க மாட்டீங்க. இப்ப நீங்க கொஞ்சம் இந்த முத்திரை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க பார்த்துக்கோங்க. அது பண்ண பண்ண என்ன ஆகுதுனாக்கா கம்ப்ளீட்டா என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இளமையாக இருக்க யூத் எப்பவுமே யங்கா இருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2வது வந்து ஆண்மை சக்தியை அதிகரித்த தன்மை. அப்புறம் வந்து இன்டர்போஸ்டிங்ல டைமிங் ஜாஸ்தி பண்றதுக்கு அந்த விந்து வந்து கட்டுப்படுத்துறதுக்கு அந்த மாதிரி பண்றதுக்கு நிறைய புக்ஸ் பார்த்துட்டு செஞ்சுருப்பீங்க. இது ஒரு சிம்பிள் மெத்தட். ஆண்மைத்தன்மை ஜாஸ்தியாகுது. இதே இது பெண்கள் பண்றப்ப என்ன ஆகுதுனாக்கா கர்ப்பப்பை சக்தி ஜாஸ்தியாகுது. கர்ப்பப்பையோட எனர்ஜி ஜாஸ்தியாகுது. நரம்பு மண்டலம் வந்து நர்வஸ் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பூஸ்ட் மாதிரி இன்ட்ரடியூஸ் கிடைக்குது. அப்புறம் வயிறு சார்ந்த பிரச்சனைகளை வயிறை தூக்கி நிப்பாட்டுறோம். அந்த இறக்குறோம் செய்கிற பண்ணுறோம். வயிறு தசைகள் மேலே கீழே அசையுது. அதனால பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதனால அந்த பசியின்மை, அதாவது நோ அப்பிடைட், அதாவது பசி இல்லாமல் இருக்கிறது. வயிறு உப்புதல், ஃப்ளூட்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளூட்டஸ்ன்னு சொல்லுவோம். வயிறு உப்பு சாப்பிட்டோன்னு உப்பிடும். அதே மாதிரி இன்டைஜஷன் செரிக்காமல் இருக்கிறது மட்டும் பல காரணங்கள். வயிறு சார்ந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் இது வந்து ரொம்ப அருமையாக. நீங்கள் இப்போ பிராணாயாமம் பண்ணுறப்ப அந்த பந்தாஸ் பண்ணுவோம் இல்லையா? அதை தூக்கி நிப்பாட்டணும், நாக்கை நிப்பாட்டுறது, அப்புறம் வயிற்று தூக்கி நிப்பாட்டுறது, ஆசன வாய் தூக்கி நிப்பாட்டு பண்ணிட்டு இருப்போம். அதோட சேர்ந்து தனியாக பண்ணுறப்ப ரிசல்ட் நல்லா இருக்குங்க. ரிசல்ட்டு ஸோ சூப்பராக வருது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மூலம், பைல்ஸு, கான்ஸ்டிபேஷனு, பெஸ்டுலா மற்றும் ஆசன வாய் வெடிப்புன்னு சொல்லுவாங்க. இந்த 4ஐயும் மிக மிக அருமையான நிறுவனம். நீங்க பண்ண 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 சுத்தமா அந்த வியாதியே இல்லாமல் போயிடும். ஏன்னா கான்ஸ்டிபேஷன் முதல் ரிலீஸ் ஆயிருக்குங்க. கான்ஸ்டிபேஷன் பண்ணாலே பாதி பிரச்சனை சரியாயிருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வர்றப்போ மூலம், மலச்சிக்கல், பௌத்திரம் எல்லாமே மிக மிக எளிமையான முறையில் இந்த முத்திரை பண்றது வந்து ரிலீஸ் ஆகுது. நரம்பு மண்டல சம்மந்தப்பட்டதுனால பார்க்கின்சன் நோய், அப்புறம் அந்த கண்ணை துடிக்கிறது எல்லாம் வந்து கடுமை கொஞ்சம் கம்மியாகும். ரெகுலராக பண்ண ரிசல்ட் நல்லா இருக்கும். பார்க்கின்சனுக்கு இது மட்டும் ட்ரீட்மெண்ட் கிடையாது, இதுவும் ஒன் ஆஃப் த ட்ரீட்மெண்ட்டு. அப்புறம் வந்து முகம் வந்து பளிச்சுன்னு வர்றதுக்கும், அப்புறம் வந்து உடல் வந்து நல்லா பளிச்சுட்டு இருக்கிறது, பல பல பலன்னு ஒரு தேஜஸ் வர்றதுக்கும் இது நமக்கு வந்து மிக அருமையான முத்திரையா யூஸ்ஃபுல்லாக இருக்கு. அப்புறம் வந்து ஸ்கின்னு வந்து பளபளக்குதுங்க. அதாவது கழிவு நீக்க முத்திரையாகவும் அந்த முத்திரை இருக்குது. அதனால ஸ்கின்னு பளபளக்குது. அடிக்கடி சிறுநீர் கழித்தல், சிறுநீர் கழிக்கிறது, அடிக்கடி யூரின் போகிறது, அதே மாதிரி தூங்கும் போது உச்சா வர்றதுங்க, சிறுநீர் கழிக்கிறது வந்து சரியாகுதுங்க. அதே மாதிரி இது ரெகுலராக பண்றது மூலமாக கல்யாணமாகிற பசங்களுக்கு வந்து பாலியல் இச்சையை கட்டுப்படுத்த உதவுதுங்க. இது நீங்க நிறைய புக்ஸ் பார்த்தீங்கன்னாலே தெரியும். இந்த புக்ஸ் வந்து இந்த பாலியல் இச்சை கட்டுப்படுத்த நிறைய புக் கொடுத்துருப்பாங்க. அதுவும் எலாபரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இது சிம்பிள் மெத்தடில் நம்ம ஆசனம் இழுத்து பிடிக்கிறப்போ எல்லாமே இழுத்து உள்ளே போகிறப்போ எல்லாம் நிப்பாட்டணும் பாலியல் இச்சை.
அது மாதிரி பிரம்மச்சாரிய விரதம் இது ரெகுலரா பண்றப்ப என்னன்னா ஆட்டோமேட்டிக்கா பாலியல் நல்லா இருக்குங்க. ஸோ இவ்வளவு தூரம் பலனுள்ள முத்திரைகள். இதை நம்ம ரெகுலரான முறையில் இது நோ ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிலாம் கிடையாது. அழகா ஃப்ரீயா பண்ணலாம், செய்யலாம், பண்ணிக்கலாம். ஸோ மிக அருமையான ஒரு முத்திரையாக இந்த அஸ்வினி முத்திரை நெட்ல போய் பாருங்க, நிறைய யூஸ்ஃபுல்லான மெட்டீரியல்ஸ் அவைலபிள் இருக்கும். பட் இதுல வந்து பார்த்ததுல நம்ம கண்டுபிடிச்சு போட்டுருக்கோம். இது மொத்தமா ஜெனரலா ஒரு பிடிஎஃப் மாதிரி படி பண்ணியிருக்கோம். இது எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஆசன வாயை இழுத்து பிடிக்கிறோம். அப்போ அது வந்து பார்த்தீங்கன்னா, நான் 3 வரைக்கும் என்னன்னா 1, 2, 3 அந்த மாதிரி தான் என்னால் முடியும் அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு 3 வரைக்கும் எண்ணிட்டு ஆசனம் ரிலீஸ் பண்ணிடுங்க. திரும்ப பண்ணுங்க. இது மாதிரி பண்றப்போ ஒரு நாளைக்கு 48 தடவை பண்ணணும். இல்ல என்னால 10 என்ற வரைக்கும் என்னால மூச்சு அடக்க முடியும், என்னால வந்து இழுத்து பிடிக்க முடியும் ஆசனம் நினைக்கிறவங்களுக்கு ஒரு நாளைக்கு 15 வாட்டி பண்ணிக்கலாங்க. இல்ல என்னால 15 எந்த வரைக்கும் பண்ண முடியும்னா 6 வாட்டி பண்ணணும். இது ரெகுலரா பண்ணிக்கிட்டே வாங்க, ரொம்ப அருமையா இருக்கும். அது சொன்ன மாதிரி பர்போரியஸ், பார்கிமஸ், வயிற்று பொறுமல், கான்ஸ்டிபேஷனு, வயிற்று உப்புசம், அந்த கர்ப்பப்பைக்கு ஸ்ட்ரென்த்து, முகப்பொலிவு, இம்ப்ரூவ்டு பாடி ஷேப்பு, தோல் பளபளப்பு, அப்புறம் அந்த நரம்பு மண்டல இம்ப்ரூவ்மெண்ட்டு, பார்க்கிசனோட கண்டிஷன் கம்மியாகிறது, கண் கொடுக்கிறது, பிரம்மச்சாரிய விரதம், கண்ட்ரோல் த செக்ஸுவல் ஃபீலிங்கு, அப்புறம் வந்து அடிக்கடி யூரின் போகிறது, யங்கா இருக்கிறது, ஆண்மை சக்தி அதிகரிக்கிறது, நோ அப்பிடைட் பர்சன்ட் யூஸ் ஆகும். இது வந்து ஒரு பிடிஎஃப் மாதிரி ஒரு கம்பைன்டு இதாக கொடுத்துருக்கேன். இன்னைக்கு நம்ம குரூப்லேயும் அப்லோட் பண்ணியிருக்கேன். நம்பிக்கையோட செய்யணும், பலன்களை விரைவாக வரலாம். வாழ்க வளங்கள், ஆரோக்கியத்தில் வரும். நம்ம பப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப்ல இருந்து, நம்ம அகாடமியில இருந்து வர்மம் மர்மம் அல்லன்னு சொல்லிட்டு ஒரு புக் போட்டுப்போம். இது வந்து 185 வர்மம், அதோட லொக்கேஷன், எப்படி இயக்குறது, என்ன பலன், இதை வந்து நம்ம தெளிவான முறையில் கொடுத்துருக்கோம். அதே இங்கிலீஷ்ல டெக்ஸ்ட் புக் ஆன் வர்மம் தெராப்பி, ரியலிஸ்டிக் அப்ரோச் கொடுத்துருக்கோம். அப்புறம் முத்திரைகள் 1100 வந்து 100 முத்திரைகள் போட்டு போட்டிருந்தோம். இப்போ 150 முத்திரையை மாற்றி ரிவைஸ்ட் எடிஷன் கொடுத்துருக்கோம். இது வந்து 500 ருபீஸ். அக்குபர்ம முத்ரா, இது எல்லா ஹீலர்ஸும் இருக்க வேண்டிய முத்திரை. இது கோனார் தமிழ் மாதிரி. சப்போஸ் உங்களுக்கு பேஷண்ட் வந்து கான்ஸ்டிபேஷன் ஒருத்தவங்க உங்கள்கிட்ட வர்றாங்க, அக்குப்பஞ்சல் என்ன புள்ளிகள் கொடுக்கணும், வர்மம் என்ன கொடுக்கணும், முத்திரைகள் என்ன கொடுக்கணும், என்ன உணவு முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெளிவான ஒரு ஐடியா. எங்கேயும் போய் தேட வேண்டியதில்லை, இந்த முட்டை தேடி ஆட்டோமேட்டிக்காக கொடுத்தோம். இது மாதிரி ஒரு 36 வியாதிகளை வந்து கனெக்ட் பண்ணி எடுத்திருக்கு. 36 வியாதிகள் ஜென்ரலாக வந்து காது சம்மந்தப்பட்டது, கண் சம்மந்தப்பட்டது, இருதயம் சம்மந்தப்பட்டது, கால் வலி, மூட்டு வலி, மலச்சிக்கல், அப்புறம் வந்து கண் பார்வை கோளாறு, அப்புறம் வந்து சயாட்டிக்கா, இடுப்பு வலி, பேக் பெயின், இது மாதிரி ஒரு 36 வியாதி. நார்மலாக நம்ம சொல்லிக்கூடிய வியாதி 36 வியாதியை வச்சு நம்ம ட்ரீட்மெண்ட் தரப்படுது. இது வந்து போனார் தமிழ் எல்லா கீழர்ஸும் கண்டிப்பாக இருக்கிறது. அப்புறம் யாமாமோட்டா நியூஸ் கால் அக்குபஞ்சர் தமிழில் மொழிபெயர்த்து சிம்பிளான முறையில் எளிமையாக கொடுத்துருக்கோம். அப்புறம் அக்குபஞ்சர் புள்ளிகளின் கேட்டகரிஸ் ஆஃப் அக்குபஞ்சர் பாயிண்ட்ஸு நம்ம வந்து மூலக புள்ளி 60 பார்த்துருக்கோம். இது போக கராரே பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். அது போக நிறைய புள்ளிகள் இருக்கு. யுவான் சோர்ஸு, எக்ஸைட் கிளப்டு, ஆவி புள்ளிகள், போஸ்ட் பாயிண்ட்டு, விண்டோஸ் ஆஃப் 7 பாயிண்ட்டு, கிறிஸ்டல் பாயிண்ட்டு, எலக்ட்ரோமேக்னடிக் பாயிண்ட்ஸு, அது மாதிரி மொத்தம் உடம்புல வந்து மொத்தம் 22 வகையான கேட்டகரிஸ் ஆஃப் புள்ளி இருக்குது. அதை பற்றி என்னன்னு முதல் தெரிஞ்சுக்கணும். யாராவது எக்ஸைட் பாயிண்ட் போடுங்கன்னு சொன்னால் என்னன்னு முடிக்கக்கூடாது. அதனால என்ன தெரிஞ்சுக்கிட்டா ஒரு கேட்டகரிஸ் ஆஃப் பாயிண்ட்ஸ் கொடுக்கும். இந்த இது நமக்கு கண்டிப்பாக எல்லார்ட்டையும் இருக்கிறது நல்லதுங்க. அப்புறம் டாக்டர்ஸ் இன் அவர் ஃபிங்கர்ஸ், இந்த முதிரையிலே வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து போட்டிருக்கோம். அப்புறம் வர்மத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குயிக் ரெஃபரன்ஸ் மாதிரி. சப்போஸ் சார் உங்ககிட்ட வந்து பேஷண்ட் வந்து சயாட்டிக்கான்னு வந்தால் என்னென்ன வர்மம் இருக்கணும்னு சொல்லிட்டு அது ஒரு டேபிள் மாதிரி கொடுத்து ஒரு குயிக் ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கோம். அப்புறம் மலர் மருத்துவம் புரிதல் எளிதே, அதாவது மனமது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை. இந்த மனம் சரியாச்சுனாக்க பாதி பிரச்சனை சரியாயிடும். அதுக்கு வந்து தமிழ்ல புரியுற மாதிரி ஒரு புக்கு போட்டிருக்கோம். இது வந்து ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் பேட்சுங்கிறத கண்டுபிடிச்சிருக்காருங்க. அவரோட மெட்டீரியல்ஸ் தான் எடுத்து தமிழ் நம்ம நமக்கு தேவை கொடுத்துருக்கோம். இன்று அடுத்து 395 அக்குபஞ்சர் புள்ளிகளும் தீரும் வியாதிகளும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளிக்கு ஒரு பேஜ், அந்த புள்ளியோட படம் எங்க இருக்குது, எந்த மாதிரி வியாதிகளை தீர்க்கும், என்னென்ன வியாதிகள் தீரும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் முடிவெடுத்துருக்கோம். இது புக் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் ஆஃப் அக்குபஞ்சர் மேனுவல் பை பீட்டர் டெஸ்மேன் சொல்லிட்டு எல்லா யூனிவர்சிட்டிலையும் இதான் ரெஃபரன்ஸ் டெக்ஸ்ட் புக்குங்க. ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான புக்கு. 395 பேஜஸ்.
இப்போ வர்மத்தில் வந்து அடங்கல்கள் மட்டும் தனியாக எடுத்து போட்டுருவோம். அடங்கல்கள் வந்து உயிர் காட்டக்கூடியவை. அப்புறம் மாஸ்டர் டும்ப்னு ஒருத்தர் இருக்காருங்க. அவர் 1975 அப்புறம் ரிலீஸ் பண்ணியிருப்பார். இந்த புள்ளியில் அக்குபஞ்சர் புள்ளியிலே தான் அது கொஞ்சம் கொஞ்சம் இடம் மட்டும் மாறுது. பட் ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 100% ரிசல்ட், இம்மிடியட் ரிசல்ட், வித்தின் 6 to 7 செகண்ட்ஸ். நிமிஷம்லாம் கிடையாது, 10-15 செகண்ட் ரிசல்ட் கிடைக்குதுங்க. அப்புறம் வந்து டாக்டர் டேன் பேலன்ஸ் மெத்தடு கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல், அடுத்த லெவல். 5 சிஸ்டம் இருக்குது. எப்படி பேலன்ஸ் பண்றது? முதல் பாதிக்கப்பட்ட மெரிடியனை கண்டுபிடிச்சி அதை பேலன்ஸ் பண்ண மெரிடியனை கண்டுபிடிச்சி இந்த புள்ளிகளை போடுறப்ப ரிசல்ட் வந்து கண் கூட அப்படியே போட போட வழி குறையிறத பார்க்க முடியுங்க. ஸோ ரொம்ப அருமையான ஒரு டீச்சிங் சிகிச்சை முறை. இதை கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப எளிது கற்றுக்கிறது. அது தெளிவான முறையில் ஈஸியாக போட்டிருக்கோம். அப்புறம் வந்து நமக்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அதுதான் போராடிட்டு இருக்கோம். ஒருவேளை மகாராஷ்டிரா கல்கட்டா மாதிரி நம்ம அக்குபஞ்சர் முடித்தவங்களுக்கு ஒரு என்ட்ரன்ஸ் வச்சு அதில் பாஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு நம்பர் மாதிரி கொடுக்க ஒரு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அந்த மாதிரி வாய்ப்புகள் வர்றப்போ நீங்கள் தயாராக இருக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி எழுதிவிட்டு ஒரு 1500 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது. அது பேசிக்கு, அப்புறம் வந்து அனாட்டமி, அப்புறம் வந்து ராஜகுருத்துக்கள், அப்புறம் நோயறிதல், டயக்னோசிஸ், அப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட்டு, ஒரு லொக்கேஷன் ஆஃப் அக்ரிகல்ச்சர் பாயிண்ட்ஸ், இது மாதிரி கேட்டகரியில் ஒரு 1500 கொஸ்டின் போட்டிருக்கோம். அப்புறம் சுஜோக் தெராப்பி. இது வந்து விரல்களில் நம்ம உடம்புற விரல்கள் இருக்கக்கூடிய காம்பினேஷன்ல சுஜோக்ங்கிறது நம்ம கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்க. இதுவும் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்கு. இதையும் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸி. அப்புறம் லேட்டஸ்டா 3 புக்கு போட்டிருக்காங்க. சிபு சிம்பல் சொல்லிட்டு ஒரு குறியீடுகள், மொத்தம் 88 குறியீடுகள் இருக்கு. ஹெல்த்துக்கு, வெல்த்துக்கு, நெகட்டிவிட்டி போறதுக்கு, நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு, ஒரு விடாமுயற்சி, அப்புறம் வந்து ஒரு நம்ம இடத்த சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு, இடத்த புனிதப்படுத்துறது, 88 சிம்பல் இருக்கு. இதை பயன்படுத்துறது மூலமாகவும் தொடர்ந்து எழுதுவது மூலமாகவும் ரிசல்ட் நல்லா இருக்குங்க. இது ஒரு புக் போட்டிருக்கோம். அப்புறம் சுவிட்ச் போர்டு சொல்லிட்டு மந்திரம் செய்யும் அற்புத வார்த்தைகள். வார்த்தைகளுக்கு வந்து பவருக்கு அளவே கிடையாது. அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு ஒரு புக்கு, மிக மிக அருமையான ரிசல்ட் ஓரியன்டட். அப்புறம் கிராபாவே கோர்ஸ், நியூமராலஜி, எப்படி வார்த்தைகளுக்கு ஒரு மாதிரி ஒரு பவர் இருக்குதோ அதே மாதிரி எண்களுக்கும் ஒரு பவர் இருக்குது. ஆத்தர் கிராபாவே, ரஷ்யன் ஆத்தர் நியூமராலஜி முடிச்சிருக்காரு. மிக அருமையான புக்குங்க. புக்கு வேணுங்கிறவங்க எனக்கு அப்ளை பண்ணி வாங்கிக்கோங்க. புக்கோட லிஸ்ட் அமௌண்ட்லாம் போட்டிருக்கேன், நீங்க பாருங்க, யூஸ்ஃபுல்லாக பண்ணிங்க. புக்கு வேணுங்கிறவங்க என்னோட நம்பர்லேயே கான்டாக்ட் பண்ணலாம், அட்ரஸ் பண்ணி கேட்கலாம். நம்ம இன்ஸ்டியூஷன்ல வர்ம முறிவு என்ன விற்கிறோம். அது வந்து 100 ml 300 மற்றும் மின்சார தைலம் ஒரு 3 மில்லி 50 ரூபா. அப்புறம் ஹெட்டேக் பாம், நொச்சிகளை கருமி வச்சுருக்கோம், 15 ml 150 ரூபா. அப்புறம் கொடு பண்ணிட்டுருப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட்.